இதன் மூலியமா என்ன தெரியுது? யார் சரியான முறையில அல்லாஹ்வுடைய நினைவோட முழுமையான முறையில தொழுகிறாரோ அவர் கண்டிப்பா வெற்றி கொள்வார். அவளை அசைக்க யாராலும் முடியாது. எவ்வளவு பெரிய கொம்பை வந்தாலும் அவளை அசைக்கவே முடியாது. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றாரு. அல்லாஹ் உங்களுக்கு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. நீங்க ஒழுங்கா தொழுதுன்னு சொன்னா நீ தான் வெற்றியாளர். ஒழுங்கா தொழுதுன்னு சொன்னா உதாரணமா இப்போ தொழுகையில ஒருத்தர் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன். ஒழுங்கா தொழுகிறான்னு சொன்னா அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்டா இருப்பான். ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் ஒழுங்கா தொழுகிறாருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய சம்பாத்தியத்துல திருப்தி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் அவர் சம்பாத்தியத்தை பறக்கத்தை வச்சிருப்பாங்க. ஒருத்தர் நாட்டுடைய தலைவரா இருக்கிறாரு, அவர் ஒழுங்கா தொழுகிறாருன்னு சொன்னா அவர் நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு தவறும் நடக்காது. அதே மாதிரி எல்லா விஷயமும் அப்படிதான். ஒருத்தர் குடும்ப தலைவரா இருக்கிறாரு, அதாவது உதாரணமா தந்தையா இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு? கரெக்டா தொழுகிறாருன்னு சொன்னா இந்த குடும்பம் சரிசமா சூப்பரா இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிகள் சொல்றாங்க, தன்னுடைய மனைவி அவங்களுக்கு மனைவி பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மனைவி நிம்மதின்னு சொல்றாங்க. நிம்மதினா புரியுங்களா? நம்ம சொல்லுவோம்ல, டூர் போயிட்டு எங்கேயாவது ஒரு இயற்கையான இடத்த பார்த்து விட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஊர்ல வெயில் அடிச்சா மட்டும் சொல்லுவோம், ஊட்டி டூர் போயிட்டு வருவோம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க கரெக்டா தொழுதுட்டு நீங்க சொன்ன அல்லாஹ் தஆலா நிம்மதியை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீங்க 10,000 15,000 செலவு பண்ணி அவ்வளவு நிம்மதி தேட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் தஆலா நிம்மதி என்ன செஞ்சிருவான்? வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்யணும்? அனைத்து ரீதிகளிலும் எந்தெந்த ரீதியில அல்லாஹ் தஆலா நினைவு கூற முடியுமோ அனைத்து ரீதிகளிலும் அல்லாஹ் தஆலா நினைவு கூறணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை ஆகி வச்சிருவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அவனை நினைக்கக்கூடிய பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவானாக. ஆமீன் சொல்லுங்க.